அழகு நிறைந்திருக்கும் இடத்தில்தான் ஆபத்தும் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படித்தான் தற்போது இமயமலை பகுதியில் இயற்கை கோர தாண்டவம் ஆடியுள்ளது. நேற்று முன்தினம் காலை சீன நேபாள எல்லையை ஒட்டிய திபெத் பகுதியில் இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனால் நேபாளத்தின் போதைக்கோஷி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு நேரிட்டதாகவும் கூறப்படுகிறது. பல மீட்டர் உயரத்துக்கு சேரும் சகதியோடு பீச்சு அடித்து பாய்ந்து வந்த பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் நேபாளம், இந்தியா மற்றும் சீனாவின் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 350க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 1500க்கும் மேற்பட்டோரின் நிலை தெரியவில்லை. நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற தமிழர்கள் உட்பட இந்தியர்களின் பலரின் நிலை என்ன என்பது குறித்தும் இதுவரை தகவல் தெரியவில்லை. இந்நிலையில் நேபாள சீன எல்லையில் ஆற்றில் 2வது பெருவெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதால் நொடிக்கு நொடி மண்ணிலிருந்து உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. இந்த பெருவெள்ளம் நேபாளம் மட்டுமின்றி இந்தியா, சீனா என உலக நாடுகள் பலவற்றையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இந்நிலையில் பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மண்ணிலிருந்து இழுத்து அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளை கும்பல் ஒன்று திருடுவது போன்ற மனதை உலுக்கும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நேபாள காவல்துறையினர் உயிரிழந்த உடல்களிலிருந்து நகைகளை திருடியதற்காக 2 கைது செய்ததாக தெரிவித்தனர். இயற்கையின் கோர தாண்டவத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களிலிருந்தே நகைகளை திருடும் சம்பவம் மனிதநேயம் எந்த அளவுக்கு மரித்து போயிருப்பதாக பலரும் வேதனை தெரிவிக்கிறார்கள்.